விக்கிபீடியானா ஃபுட் பிளாகராக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த தமிழில் கிரியேட் பண்ணுறதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் கிளியர் ஃபோக்கல் பாயிண்ட். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போல்ட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கிளியர் ஃபோக்கல் பாயிண்ட்டில் நம்ம விக்கிபீடியா அண்ணா இருக்காரு. ஸோ எஸ் அதை பேக்ரவுண்டுக்கு சேர்ந்த மாதிரி மாற்றிடலான்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ் செகண்ட் பாயிண்ட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா போல்ட் டெக்ஸ்ட் கேஸ். ஸோ எஸ் அதுக்கு டெக்ஸ்ட் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எல்லா ஃபுட் பிளாகர்ஸும் போட்டு மில்க் பண்ண டாப்பிக்கான பிரியாணிக்கு தான் இப்போ வரப்போகிறோன்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ் அந்த பிரியாணியில் என்னடா கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா அதோட ப்ரைஸ் ரேஞ்சை மென்ஷன் பண்ணுறோன்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ் அப்போது நிறைய பேர் அந்த வீடியோஸை பார்க்க விருப்பமாக வருவாங்கன்னு கூட சொல்லலாம். தேர்ட் விஷயம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பேக்ரவுண்ட் தான் கைஸ். பேக்ரவுண்டோட இந்த சப்ஜெக்டை பிளண்ட் பண்ணணும். ஸோ விக்கிபீடியா அண்ணாவை பேக்ரவுண்டோட பிளண்ட் பண்ணி முடிச்சா தம்ப்நெயில் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ ரெடியான தம்ப்நெயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ ஸோ ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. ஸோ ஹியர் இஸ் த ரிசல்ட். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுறேங்க.